எலக்ட்ரிக்கல் பவரை எந்த ஒரு வயரும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணலான்ற ரிசர்ச் உலகம் ஃபுல்லாக போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ வர லேட்டஸ்ட் செல்ஃபோன்ஸை வயர்லெஸ் மூலமாகவே நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டில் இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற BMW எலக்ட்ரிக்கல் கார்லேயும் அந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு காப்பர் வயரில் நீங்கள் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த காப்பர் வயரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த காப்பர் வயருடைய ஷேப் அண்ட் சைஸை பேஸ் பண்ணி அந்த மேக்னெட்டிக் பேட்டர்ன் இருக்கும். இப்போ ஒரு காப்பர் வயரை நான் சர்க்குலராக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் அதை சுற்றி ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் கோர் பார்த்தீங்கன்னா அது சென்டர் ஆஃப் த காயிலுக்குள்ளே இருக்கும். இதே மாதிரி ஒரு காயிலை பக்கத்தில் வச்சிங்கன்னா இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்கே இண்டக்ஷன் ஆகும். அதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லுவோம். இதுதான் நம்ம இண்டக்ஷன் குக்கர்லேயும் இந்த பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் கான்செப்டை நாமளே சின்னதாக ஒரு சர்க்யூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட், அது கூட ஒரு காயில், அதுக்கப்புறம் ரிசீவர் சர்க்யூட், அது கூட ஒரு காயில். கம்மியான காஸ்ட்ல இந்த சர்க்யூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற வீடியோட லிங்க்கை நான் கமெண்ட் லைனில் கொடுத்துருக்கேன். அதை ஒரு தடி பார்த்துக்கோங்க.